இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா, ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது நமக்கு அதுல என்ன பண்றது அப்படிங்கிற குழப்பம் உண்டு. இத பார்த்து ஒரு பிரச்சனையை எப்படி ஐடென்டிஃபை பண்றது? சரி, அப்படியே ஒரு பிரச்சனை நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஒரு ஜோதிடருக்கு மிகவே சவாலான ஒரு விஷயம். சரி, ஜோதிடர் விடுங்க. எவ்வளவோ மக்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் தங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஜோதிடர் நோக்கி போவாங்க. தன் வாழ்க்கையில் நடக்கிற ஏதோ ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷனுக்காக. அப்போ வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருமே தன்னுடைய சொந்தக்காரங்க ஜாதகமோ, அல்லது நம்மளுடைய குழந்தைகளுடைய ஜாதகமோ, அல்லது நம்மளுடைய சுய ஜாதகமோ, நமக்கு ஏன் அதெல்லாம் நடக்குது? ஏதோ ஒரு பிரச்சனை. அது நம்ம ஜாதகத்தை பார்த்து நாமளே திருத்திக்கலாமா? திருத்திக்க முடியுமா? அப்படிங்கிறத ஒரு டாபிக்கா எடுத்து இதுக்கப்புறம் வரக்கூடிய சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்போ நீங்க உங்க ஜாதகத்தை பார்க்கும்போது என்னென்ன பிரச்சனை உங்க வாழ்க்கையில் நடக்குது, அதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத நாம இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த போர்டுல பாத்தீங்கன்னா ஒரு சார்ட் ஒண்ணு உங்களுக்கு விசிபிள் ஆகும். அப்போ இந்த சார்ட்ல ராசி மண்டலம் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். இந்த ராசி மண்டலங்கள் அப்படிங்கிறது மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் உள்ள 12 ராசிகளும், அந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் அதன் அதிபதிகளும் போட்டிருக்கோம். நடுவுல பாத்தீங்கன்னா எந்த ராசியில கிரகங்கள் உச்சம் அடையுது, நீச்சம் அடையுது, பகை கிரகங்கள் எது, நட்பு கிரகங்கள் எது அப்படிங்கிறதும் இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, இதை வச்சு நம்ம எப்படி சார் ஒரு ஜாதகத்தை ஒரு பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணுறது? சரி, எனக்கு இந்த பிரச்சனை நடக்குது, அதுக்கு எனக்கு தீர்வு தெரிஞ்சா போதும், மேற்கொண்டு பிரச்சனையை ஆராயறதுக்கு நான் தயாரா இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கண்டிப்பாவே புரியுது. அப்போ ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது? பிரச்சனையோட ஆணியர் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு மேஷ லக்னம் எடுத்துக்கிறோம். இந்த மேஷ லக்னம் அப்படிங்கிறது யாருடைய வீடு? செவ்வாயினுடைய வீடு. அப்போ இந்த செவ்வாயானவர் எந்தெந்த இடங்கள்ல தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பொதுவா ஜோதிடத்துல எல்லாரும் சொல்லுவாங்க, செவ்வாய் 2ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதியினுடைய சாரத்தில் இருக்கிறார், அல்லது 6ஆம் அதிபதியினுடைய சாரத்தில் இருக்கிறார், 8ஆம் இடத்தை பார்க்கிறார், இப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் ஒரு கண்மூடி வித்த மாதிரி தான். ஆனா நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கிற விஷயத்த நாம கண்மூடித்தனமா அதை பார்க்காம இல்ல கவனிக்காம விட்டுறோம். அதை பத்தி யாரும் சொல்றது கிடையாது. ஏன்னா அதை வச்சுதானே பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ அதை போய் வெளியில சொல்லிட்டோம்னா மக்கள் உஷாராயிடுவாங்கல்ல. அதனால சில விஷயங்களை ஜோதிடர்கள் வெளிப்படையா வெளில சொல்றது கிடையாது. நான் எப்படின்னு தான் உங்களுக்கே தெரியும். அதனால யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிறதுனால நம்ம கிட்ட இருக்கிறத வெளியில கொடுத்தோம் அப்படின்னா அதை விட அதி ரகசியமான ஒரு விஷயம் என்ன தேடி வரும் அப்படிங்கிறதுல நான் ரொம்பவே நம்பிக்கையா இருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த மேஷ லக்னத்துக்கு பார்க்க போறோம். இந்த மேஷ லக்னத்துக்கு பார்க்கிற ஒரே ஒரு ஃபார்முலா தான் மிச்சம் இருக்கிற இந்த 12 ராசிக்கும். இதனாலதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? நார்மலா இந்த சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுல மேற்கொண்டு மேற்கொண்டு ஆய்வுகள் நடத்ததான் எவ்வளவு விஷயங்கள் புதஞ்சு கிடக்குது அப்படிங்கிறத ஒண்ணு உணர முடியுது. இப்போ பாருங்க, ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பெரும்பாலான விஷயங்கள் சொல்லப்படுறது இந்த 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி. இந்த நிலைகள்ல தான் நமக்கு ஒரு ஜாதகத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயமா, உங்க லக்னாதிபதி 6ஆம் இடத்துல போய் இருக்குது, இல்ல 6ஆம் அதிபதியோட இருக்கு, 8ஆம் இடத்துல இருக்கு, 12ஆம் இடத்துல இருக்கு, மறைஞ்சிருச்சு, ஒளிஞ்சிருச்சு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா இயற்கையாவே ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் இந்த 6, 8, 12 சம்பந்தம் இல்லாம எதுவுமே உங்க வாழ்க்கையில நடக்காது. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு உதாரணம், இன்னைக்கு எடுத்திருக்க இந்த மேஷ லக்னம். இந்த மேஷ லக்னத்தோட அதிபதியாரு செவ்வாய். இந்த மேஷ லக்னத்துக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் அப்படிங்கிறத கன்னிராசி, விருச்சக ராசி, மீன ராசி. சரி, இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம்
மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். அப்போ இந்த செவ்வாய் அன்னவர் நட்சத்திரம் மூலியமா எந்த பாவத்தோட தொடர்பு கொள்றாரு? முதல்ல 6ஆம் பாவத்தை தொடர்பு கொள்றாரு. சரி, 6ஆம் பாவத்துல தானே சார் தொடர்பு கொள்றாரு. அப்ப எப்படி 8ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் இங்க கன்ஜெக்ஷன் ஆகுது அப்படின்னு கேட்டுருக்காங்க. 6ஆம் அதிபதியுடைய வீட்டுல செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கு. அப்போ இங்க டைரக்டா 1-6 அப்படிங்கிற கனெக்ஷன் வந்துருச்சா? இப்ப இந்த 1-6 கனெக்ஷன் அப்படிங்கிறது அங்கே இருந்து 8ஆம் பாவத்துக்கு தாவுது. எப்படி தாவுது? 8ஆம் பாவம் யாருடைய வீடு? செவ்வாயினுடைய வீடு தானே, விருச்சிகம். அப்போ அங்க 8ஆம் பாவமும் மாறி அங்க 6ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தையும் 12ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தையும் கொண்டு வச்சுட்டாங்க. கூடவே இலவச இணைப்பாங்க. அந்த லக்னத்துக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தையும் கொண்டே வச்சுட்டாங்க. இப்போ 6ஆம் பாவத்துல சில விஷயங்களை இவர் தூண்டுறாரு. அதாவது 6ஆம் பாவ காரகத்துவ விஷயங்கள்ல அவர் ஈடுபடுறாரு அப்படிங்கிறப்போ அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா 8ஆம் பாவமும் இயங்க ஆரம்பிச்சிருது, 11ஆம் பாவமும் இயங்க ஆரம்பிச்சிருது, 12ஆம் பாவமும் இயங்க ஆரம்பிச்சிருது. நான் சும்மா ஒரு கடன் வாங்கினேன், அது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுமா? சொல்ல முடியாது. அந்த 6ஆம் பாவத்துக்குன்னு சில சட்டன் ரூல்ஸ் இருக்கு. இந்த மேச லக்னக்காரங்களுக்கு என்ன தெரியுங்களா? இந்த கன்னிராசிக்குள்ள 3 நட்சத்திரங்கள் இருக்கு. ஒண்ணு உத்திரம் அப்படிங்கிற 5ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரம், இன்னொன்னு ஹஸ்தம் அப்படிங்கிற 4ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரம். இது ரெண்டுமே கடகராசி, சிம்மராசி. இந்த லக்னத்துக்கு 4ஆம் பாவம் 5ஆம். இப்போ இவர் இந்த 6ஆம் பாவத்தை தூண்டுவது மூலியமா பல பிரச்சனைகளை அவர் சந்திக்க வேண்டும். என்னன்னா, இந்த 4ஆம் பாவம் அப்படிங்கிறது பிரைமரியா ஃபர்ஸ்ட் தாய், 5ஆம் பாவம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குழந்தைகள். இது ரெண்டும் தான் ப்ரையாரிட்டி. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதுதான். அப்போ அதுக்காக அவரு மெனக்கடுறாரா? அதுக்காக அவரு உழைக்கிறாரா? அவங்களுக்காக அவர் கடன் வாங்குறாரா? அவங்களுடைய மருத்துவ செலவுக்காக அவரு செலவு பண்றாரா? இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஆனா அதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஒரு வீடு வாங்குறதுக்காக ஒரு லோன் வாங்குறாரு, இல்லையா ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்காக ஒரு லோன் வாங்குறாரு, அல்ல இல்லையா படிப்புக்காக ஒரு லோன் வாங்குறாரு. இது எதுவுமே அவரால் பயன்படுத்த முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க தைரியமா. ஃபர்ஸ்ட் பொருளை ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா, உங்களுடைய முதல் வீடு கடன் வாங்கி கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடை நீங்க வித்துதான் ஆகணும். அதை நம்மளால கூட இருக்கவே முடியாது. அதே நீங்க உங்க அம்மாவுக்கு செலவு செய்ய வேண்டியதா இருக்கு, உங்க அம்மாவை பார்த்துக்க வேண்டியதா இருக்குது, உங்க அம்மாவுக்காக தான் நீங்க அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்றீங்க, கடனாளியா ஆயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அது பின்னாடி ராஜயோகங்களும். கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல வீடு கட்டுவீங்க, கண்டிப்பா காரு, வண்டி இதெல்லாம் வாங்குவீங்க, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. இது கண்டிப்பா நடக்கும். ஏன் சொல்றேன்னா, அந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் லக்னா, இந்த லக்னாதிபதி கடனாளி ஆகிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா இந்த லக்னத்துல 6ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரம் கிடையாது. ஆனா 6ஆம் அதிபதிய வீட்டுல லக்னாதிபதியினுடைய நட்சத்திரம் இருக்கு. அப்போ இவர் வாழ்க்கையில ஒரு தடையாவது கடனை நோக்கி போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப நீ யாருக்காக கடன் வாங்கணும், எதற்காக கடன் வாங்கணும் அப்படிங்கிற சட்டன் ரூல்ஸோட தான் உங்களுக்கு அது விதிக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க அதை தூங்கினா மட்டும்தான் உங்களுக்கு அது நல்ல முறையில வேலை செய்யும். அதை விட்டுட்டு ஆடம்பரமா எடுத்த உடனே பெரிய வீடோ இந்த பெரிய காரோ இதுல எதுக்கோ வாங்கின கடனை வேற எதுக்கோ யூஸ் பண்றது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு படிப்புக்காகவோ அல்லது குழந்தைகளுடைய உடல் நலத்துக்காகவோ நம்ம கடன் பண்றது, இதெல்லாம் பிரைமரி. அதை விட்டுட்டு இந்த 5ஆம் பாவங்கிறது ஆடம்பரம், ஆடம்பரமா இருக்கிறது, இந்த மற்ற ஆடம்பர செலவுகள் பண்றது, என்டர்டைன்மெண்ட்டுக்காக செலவு பண்றது, இதுக்காகலாம் சில பேர் கடனாளி ஆகிறவங்க, கடன் வாங்கி பண்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கான். அப்போ அதுக்காக பண்றப்போ அந்த பாவம் அவனை தண்டிக்க ஆரம்பிச்சிடும். எப்படி தண்டிக்க ஆரம்பிக்கும்னா, நீ வாங்குற கடன் நீ எதுக்காக வாங்கினியோ, யாருக்காக வாங்கணும்னு இருக்கோ அதை நீ செய்யல, அதை விட்டு நீ வேற ஒரு விஷயத்த செய்யற அப்படிங்கிறப்போ அந்த 6ஆம் அதிபதியாக அந்த 6ஆம் அதிபதியா இருக்கிறாருல அவரு 8ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டுருவார். இதுல இந்த கிரகம் போய் உட்காரணும் அப்படிங்கிற எந்த கண்டிஷனும் கிடையாது.
ஏன்னா உங்களுக்கு லக்னம் வந்துருச்சு அப்படிங்கிறது 12 பாவமும் கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுது 8ஆம் இடம் அப்படிங்கிறது சின்ன பிரச்சனையா பெருசா கட்டும். சின்ன ஒரு விஷயத்தான் அதை பெருசா கட்டும். ஏன்னா இந்த காலப்புருஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசம் டிஃபால்ட்டாவே ஒன்னா வந்துடும். இந்த நிலராசி அப்படிங்கிறது கன்னி வீடா போயிடும். இந்தாண்ட விருச்சகம் அப்படிங்கிறது நீர் ராசியா போயிடும். முழுசா முழுகினதுக்கு அப்புறம் முக்காடு இருக்குடான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த நீர் ராசியானது உங்களை கடன் எல்லாம் மூழ்க வச்சிடும். இந்த கடன் அடிக்க, அடுத்த கடன், அடுத்த கடன் அடிக்க, அடுத்த கடன், இப்படியே கடனா வாங்கி 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 ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றதுன்னே தெரியாம பல தவறான முடிவுகள் எடுக்கிறது எல்லாமே இதனாலதான். ஏன்னா அங்க இருக்கிற அந்த 8ஆம் வீடு அப்படிங்கிறது 6ஆம் அதிபதிய இன்னும் கொஞ்சம் வீரியமானதா ஆக்கிடும். இந்த 6ஆம் அதிபதியா வரக்கூடியவர் உங்களுக்கு புதன் அப்படிங்கிற கிரகம். இந்த புதன் அப்படிங்கிறவரு தன்னுடைய ராசியில உச்சமடைவார். அந்த உச்ச பாகையை நீங்க அடையணும். யோசிக்கணும், மூளையை போட்டு கசக்கி கிளியணும். ₹10 இருந்தாலும் அது எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்பவே நுணுக்கமா ஆராயணும். அப்பதான் அந்த விஷயத்துல நம்மளால சக்திகளா வர முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுல இன்னும் 2 பேர் இருக்காங்க. யாராவது நம்ம பாதகாதிபதினு சொல்ற 11ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரம் மனுஷம் இருக்கு, விரையாதிபதினு சொல்லக்கூடிய 12ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரமும் இருக்கு. இவங்க 2 பேரும் ஒரேடியா உங்க ஸ்டூடெண்ட் முடிச்சுவாங்க. சரியா? இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த 12ஆம் பாவம். இந்த 12ஆம் பாவமும் இந்த 8ஆம் பாவமும் சேர்ந்துருச்சு அப்படின்னா இந்த 6ஆம் பாவத்தால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த 8ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் டேரக்டாவே கனெக்ட் ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது ரெண்டுமே ஒரே தன்மை உள்ள ராசி, ஒரே திசையை குறிக்கக்கூடிய ராசி. இங்க ஒரு கிரகம் உட்கார்ந்து இருக்குது அப்படின்னா, மீனத்துல ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அது கடகராசியும் பாதிக்கும், விருச்சிக ராசியும் பாதிக்கும். சரிங்களா? அப்போ அங்கேயும் விரயத்தை சொல்லும் பொழுது 6ஆம் அதிபதியுடைய நட்சத்திரம் இருக்கு, பாதகாதிபதியுடைய நட்சத்திரம் இருக்கு, திரையாதிபதியினுடைய நட்சத்திரம் இருக்கு. அப்போ கண்டிஷன் நான் சொல்லி புரிய வேண்டியதில்லை. அப்போ இந்த மாதிரி இன்டர் கனெக்ட்ல தான் நமக்கு நீங்க கிரகங்கள் எந்த ஒரு வேலையும் தன்னிச்சையாக செய்வதில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ இந்த கிரகங்கள்லாம் போய் உட்காரும் போது என்ன ஆகுதுன்னா அந்த கிரகங்கள் சார்ந்த காரகத்தை அது வெளிப்படுத்த நினைக்கும். அப்படி வெளிப்படுத்த நினைக்கும் பொழுது இந்த நட்சத்திரங்கள் தங்களுடைய தன்மைகள் மூலியமாக அதனுடைய ஆதிக்கத்தை அந்த கிரகத்தின் மேல செலுத்தும். அததான் இந்த கிரகம் பிரதிபலிக்குமே தவிர இந்த கிரகம் போய் அங்க உட்கார்ந்து அந்த நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணாது. சரிங்களா? இப்போ சூரியன் இருக்கு அப்படின்னா சூரியன் கிட்ட இருந்து ஒளியை வாங்கிதான் சந்திரனானது நமக்கு ஒளியை கொடுக்குது. அப்போ இந்த நட்சத்திரங்கள்ல இருந்து ஒளியை வாங்கிதான் இந்த கிரகங்கள் அனைத்துமே பிரதிபலிக்குது. சரிங்களா? அந்த அடிப்படையில நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை நீங்க பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். சரி, பிரச்சனைகளை நம்ம கண்டுபிடிச்சாச்சு, இதுக்கு சொல்யூஷன் வேணும் இல்லையா? அப்ப எப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க முன்னோர்கள் தான். இந்த மேச ராசிக்கு 4ஆம் பாவம் தாய் ஸ்தானம், 5ஆம் பாவம் குழந்தைகள் ஸ்தானம். இந்த 2 கிரகத்தை மட்டும் கூட்டிக்கோங்க. மேல இருக்கிறது சந்திரன், கீழே இருக்கிறது சூரியன். சந்திரன் அப்படிங்கிறது நமக்கு தாயை குறிக்கக்கூடியது, சூரியன் அப்படிங்கிறது தந்தையை குறிக்கக்கூடியது. இந்த 2த்தையுமே எடுத்துக்கொண்டு லக்னத்துல ஒரு ஆள் உச்சத்தையும் 2ஆம் பாவத்துல ஒரு ஆள் உச்சத்தையும் வச்சுட்டாங்க. சூரியன் மேஷத்துல உச்சம், சந்திரன் ரிஷபத்துல உச்சம். இப்ப இவங்க 2 பேரும் பக்கத்துல உச்சம் அடையும் பொழுது 2ஆம் பாவம் அப்படிங்கிறது நமக்கு குடும்பத்தை சொல்லும், வருமானத்தை சொல்லும், நம்மளுடைய நிலைத்த வருமானம், ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய இன்கம் சொல்லும். இந்த 2 பேரையும் நாம கண்கலங்காம பாத்துக்கிறது இல்ல, அவங்களுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி பண்றது, எந்த விதத்திலையும் அவங்கள எதுக்காகவும் ஏங்க வச்சிடக்கூடாது, தவிக்க விட்டுறக்கூடாது. அவ்வளவுதான். அதை செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த லக்னதாரருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நெருங்க வராது, எதிரிகள் உருவாக முடியாது, இவருடைய புகழ் கண்டிப்பா மேலோகும். ஏன்னா அந்த ராசியில சூரியன் உச்சம் அப்படிங்கிறதுனால. அந்த ராசியில பாருங்க மேசத்துல பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சனி அங்க நீச்சமாயிடுவாரு. அப்போ தாய் தந்தையரை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மேஷ லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்கீங்க இல்ல ராசியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தலையாய கடமை எதுன்னா தாய் தந்தையர் தான். அதெல்லாம் இல்லை சார்,
அவங்க எல்லாம் அவங்களாம் நான் பேசவே மாட்டேன் சார். சொல்றவங்க இருக்காங்க. நானும் நிறைய ஜாதகங்கள்ல பார்த்திருக்கேன். இந்த மேச ராசி, மேச லக்னத்துல பிறந்திருக்கவங்களுக்கு எல்லாமே தாய் தந்தர் கூட சரியான இணக்கம் இருக்கிறது கிடையாது. அப்பா ஒரு ரூட்ல போவாரு, அம்மா ஒரு ரூட்ல போவாங்க. இவங்களுக்கு எல்லாம் நான் போய் நிக்கணுமா அப்படின்லாம் கேட்பாங்க. சார் அது அவங்களுடைய கர்மா. அதை அவங்க அனுபவிச்சு முடிச்சுட்டாங்க. நீங்க பிறந்திருக்கிறது அவங்களுக்கு கடமை செய்யறதுக்கு தான். அவங்க உங்களுக்கு கடமை செய்யறதுக்கு இல்ல. புரியுதுங்களா? அவங்க எனக்கு எதுவுமே பண்ணல. நான் ஏன் உங்களுக்கு பண்ணணும்? அப்படிலாம் நீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்க போன ஜென்மத்திலே அவங்க கடமையை முடிச்சிருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு கடமையாடுறதுக்காக தான் மேஷத்துல வந்து பிறந்திருக்கீங்க. அப்ப நீங்க உங்க கடமையை செஞ்சுதான் ஆகணும். பலனெல்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு நடக்க வேண்டிய பலன் கட்டாயம் நடக்கும். சரிங்களா? இந்த ஒரு ரெமெடி, இந்த ஒரு வழிமுறையை நீங்க பின்பற்றினாலே போதும். எந்த கோயில் குளத்துக்கும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு கல்யாணமே ஆகல சார், பொண்ணே கிடைக்கல சார். நீங்க உங்க அப்பா அம்மாவை எப்படி பாத்துக்கிட்டீங்க? நல்லா பாத்துக்கிட்டீங்களா? அப்போ உங்களுடைய காலம் வரும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கான பலன்கள் நிச்சயமா நடக்கும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். பாய்.